ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பர் ஈஸி ஈவினிங் ஸ்நாக் ரிங்கு முறுக்குங்க. இது நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி. இதே மாதிரி பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம அரிசி மாவில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்தி கூட. இந்த மாதிரி ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது ரொம்ப டைமும் எடுக்காது, செய்யறதும் ரொம்ப ஈஸினால நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் 2 மாதம் அப்படியே இருக்கும். நீங்கள் டீ சாப்பிடும்போது, காஃபி சாப்பிடும்போது, குடிக்கும்போது சாப்பிட்லாம். அதே மாதிரி பசங்களுக்கு ஈவினிங் வந்த உடனே கொடுக்குற மாதிரி இந்த ஸ்நாக்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரிங்கு முறுக்கு செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் 1 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் ஓமம் போட்டுக்கோங்க. ஓமம் டைஜஷனுக்கு நல்லது. அதே மாதிரி நம்ம எண்ணெய் பொருள் எல்லாம் சாப்பிடும்போது ஓமம் சேர்த்தா ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஒரு அரை ஸ்பூன் ஓமம் சேர்த்துருக்கோம். அப்புறமா கருப்பு எள்ளு 1 ஸ்பூன். கருப்பு எள்ளு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வெள்ளை எள்ளு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ருசிக்காக தான். ஆனால் கருப்பு எள்ளுனா அங்கங்கே அந்த கலருக்காக நம்ம பார்க்கும்போது அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டால் தான் இந்த முறுக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், நல்ல மனம் இருக்கும். சாப்பிடும்போது இன்னும் சாப்பிடணும்னு தோணும், அந்த மாதிரி ஒரு மனம் கொடுக்கும். இப்போ நம்ம இதில் ருசிக்கேற்ப உப்பு, ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கலருக்காக தான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் எல்லா விதமான சாப்பாடில் நம்ம சேர்க்கறது ரொம்ப நல்லது. அதுவும் நம்ம வீட்டில் நல்ல மஞ்சள் கொம்பெல்லாம் வாங்கி காய போட்டு நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. வெளியே வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கலப்படம் எல்லாம் இருக்கும், அது எல்லாமே நல்லா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ இதில் ருசிக்கேற்ப காரம், ஒரு அரை ஸ்பூன் காரம் போட்டிருக்கேன். நான் மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சதாங்க. நல்லா காஷ்மீர் சில்லி பாதி, அப்புறமா நான் குண்டு மிளகா பாதி போட்டு நான் அரைச்சி வச்சுப்பேன். கலரும் நல்லாயிருக்கும், காரம் மிதமான காரம் இருக்கும். இது ஒரு அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா வெண்ணெய், இதில் இல்லைன்னா நம்ம நார்மல் ஆயில் இருக்கும் இல்லை, ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் தான் போடணும், நெய் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். இப்போது இந்த தண்ணி நம்ம வச்சது கொதிக்கணும். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் என்ன பண்ணணும்னா, அரிசி மாவு, நம்ம நார்மலாக அரிசி மாவு இருக்கும் இல்லையா, கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் அரைச்ச அரிசி மாவாக இருந்தாலும் சரி. இது என்னன்னா 1 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 கப்பு அரிசி மாவு. நான் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதில். ஏன்னா கொஞ்சம் அந்த அரிசி மாவு கொஞ்சம் அந்த கோதுமை மாவு போட்டோம்னா நல்லா ரிங்கு முறுக்கு கரெக்டாக அழகாக வரும். அதனால் 1 ஸ்பூன் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் அரிசி மாவு இதில் கொட்டிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா இது மிக்ஸ் பண்ணிங்க. கலர் பார்த்திங்களா, செம்மையாக வந்திருக்கு. இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இது நல்லா ஆற விடணுங்க. மூடி போட்டுருங்க, இல்லைன்னா மாவு காஞ்சிடும். நீங்கள் மூடி போட்டு அந்த ஆவியிலவே இந்த மாவு நல்லா ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது கையில் நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா மசிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி, எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி. இப்போ நம்ம இதுக்கு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுடலாம். இது இந்த முறுக்கு செய்யும்போது நீங்கள் அழகாக பசங்களையெல்லாம் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு இந்த கையில் இந்த மாவு கொடுத்துட்டு இந்த முறுக்கு செய்ய சொல்லுங்கள். அவங்க ஆசையாக செய்வாங்க. அவங்களே செஞ்சு அவங்களே சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதில் குழந்தைங்க இருக்காங்க, உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்கன்னா இதில் நீங்கள் ஆல்ஃபாபெட்ஸ் எல்லாம் செய்யலாம். ABCD 1 2 3 எல்லாமே செய்யலாம். செஞ்சுட்டு அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டே நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். நான் எங்கள் பசங்களை குழந்தையாக இருக்கும்போது இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேங்க. இதிலவே ஆல்ஃபாபெட்ஸ் எல்லாம் நான் செஞ்சுருக்கேன். ABCD எல்லாம் Z வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன். நம்ம எந்த ஷேப் வேணாலும் இதில் கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நீட்டாக நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம ரிங் மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா இது நம்ம என்ன ஷேப் வேணாலும் நம்ம இதுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ நல்லா அழகாக வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி ரிங் முறுக்கு பண்ணுறதுனால இந்த மாதிரி சுற்றிட்டு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சைஸ் உங்கள் இஷ்டம்தாங்க, எந்த சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம்.
இப்போது இது எல்லாம் வந்து நல்லா செஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம இது செய்கிறதுக்குள்ளே எண்ணெய் சூடு பண்ணிட்டோன்னா நம்ம இந்த முறுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியது தான். எல்லா முறுக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பசங்களுக்கு கையில் கொடுங்க, சட்னு செஞ்சுடுவாங்க, ஆசையாக செய்வாங்க. இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒன்றா இந்த ரிங்கு முறுக்கு இப்படியே விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அரிசி மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். நம்ம சிம்மில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு கொஞ்சம் இந்த சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். சலசலப்பெல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. இல்லைன்னா இது மெத்தனை இருக்கும், நல்லா முறுமுறுன்னு வராது. இந்த மாதிரி எல்லா முறுக்கும் செஞ்சு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். சூப்பரான ரிங்கு முறுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.